மரம். இது வெறும் மரம் இல்ல, மகாலட்சுமியே வாசம் செய்யும் புண்ணிய மரம். இதோட ஒவ்வொரு பாகத்திலும் ஆன்மீக ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். புராணங்களின்படி மகாலட்சுமி தேவி பார்க்கடலிலிருந்து தோன்றிய போது அவரோட கரங்களிலிருந்து தான் வில்வ மரம் தோன்றியதா சொல்லப்படுது. அதனால தான் வில்வ மரம் மகாலட்சுமியே வாசம் செய்யும் இடமா கருதப்படுது. வில்வ மரத்தின் ஒவ்வொரு பாகமும் புனிதமானது. வில்வ மரத்தோட கிளைகளே வேதங்கள்னு சொல்றாங்க. அதன் இலைகள் யாவும் சிவரூபம். வில்வ மரத்தோட வேர்கள் கோடி ருத்ரர்களுக்கு சமமா பார்க்கப்படுது. ஒரு வில்வ இலைக்கு இவ்வளவு சக்தியா? நீங்க ஒரு வில்வ இலையை கொண்டு இறைவனை அர்ச்சிப்பது லட்சம் தங்க மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதற்கு சமமாம். நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன வில்வ இலைக்கு எவ்வளவு சக்தி. வீட்டில் வில்வ மரம் வளர்த்தால் என்ன பலன்? உங்க வீட்டுல வில்வ மரம் வச்சு வளர்த்தா அது 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியத்துக்கு சமம். கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 108 சிவாலயங்களை வலம் வந்து தரிசித்த பலனும் உண்டாகும். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த வில்வ மரத்தை நீங்களும் உங்க வீட்டுல வளர்த்து இறை அருளை பெறுங்க. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா SN பக்தி பேம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.